அதுக்கு தேவையான காய்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற காய்களே எடுத்துக்கலாம். நாம எடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பீட்ரூட்டு, ஒரு 2 தக்காளி, ஒரு வெங்காயம், கொஞ்சம் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஒரு அரை மூடி தேங்காய் ஒரு மிக்சி ஜாரில், ஒரு 3 மிளகாய் வத்தல், கொஞ்சம் சீரகம் போட்டு தனியாக எடுத்து வச்சிருக்கோம். இப்போ ஒரு குக்கரில் வந்து ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பு, 50 கிராம் கடலைப்பருப்பு, இது ரெண்டுத்தையும் குக்கரில் போட்டு எண்ணெயெல்லாம் எதுவுமே ஊற்றாமல் லேசாக ஃப்ரை பண்ணிக்கிறோம். ஒரு 3 மினிட்ஸ் இதை வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணிட்டு அதை லேசாக வறுத்துட்டு அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ எதுக்காக வறுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேசாக வறுத்துட்டு போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும், அதுதான் விஷயம். இப்போ லேசாக ஒரு 3 மினிட்ஸ் வறுத்துட்டு நம்ம அதில் தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை ஒரு பாதி அளவுக்கு வேகிறதுக்கு வேக வச்சா போதும். ரொம்ப குழைய வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 50% இதை நம்ம வேக வச்சா போதும். அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் அது கொதிச்சாலே போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% இந்த பருப்பு வந்து வெந்துருச்சு. பாதிச்சு பருப்பும் கடலை பருப்பும் வெந்துருச்சு. இதில் நாம வந்து முதல்ல தக்காளி நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை போடணும். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை அதில் போட்டுட்டு ஒரு கலக்கி வச்சிருங்க. இப்போ வந்து நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை நான் அதில் போடுறேன். காய்கள் வந்து மொத்தமாக கொட்டாம ஒவ்வொரு காயா 1 நிமிஷம் இடைவெளியில நாம வந்து அதை போடுறோம். நறுக்கி வச்சிருக்கிற 2 தக்காளி அதில் போட்டு ஒரு 30 செகண்ட் வந்து அதை கொதிக்க வச்சிருங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நாம நறுக்கி வச்சிருக்கிற பீட்ரூட்டை இப்போ நான் அதில் போடுறேன். சின்னதாக நறுக்கி வச்சிருக்கிற பீட்ரூட்டை அதில் போடுறேன். இதையும் ஒரு 30 செகண்ட்ஸ் அதை வந்து கொதிக்க வச்சிருங்க. இந்த 30 செகண்ட் இடைவெளியில நம்ம வந்து அதிகபட்சமாக 1 நிமிஷம் இடைவெளியில ஒவ்வொரு காயா அதில் போட்டு நம்ம வந்து நல்லா கொதிக்க வைக்கிறோம். கொதிக்க வச்சுட்டு அதில் சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்க்கிறோம். ஒவ்வொரு காயாக நான் போட்டிருக்கேன். பீட்ரூட் போட்டிருக்கேன். அடுத்ததாக சர்க்கரை வள்ளிக்கிழங்கு. நம்ம சவுத் சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் தமிழ்நாட்டில், அதாவது மதுரைக்கு அந்த பக்கம் சீனி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சத்தான ஒரு காய். இது வந்து புரோட்டீன் நிறைய இருக்குது. இதில் ரொம்ப சத்து குறைவாக உடம்பு சரியில்லாத இருக்கிறவங்களுக்கு வந்து சரியான பிறகு இந்த சீனி கிழங்கு கொடுத்தோம்னா சீக்கிரமாக அவங்களால வந்து ரெக்கவர் ஆகி வர முடியும். அந்த அளவுக்கு இது வந்து சத்து அதிகமுள்ள காய். சீனி கிழங்கும் உருளைக்கிழங்கும் இப்போ நான் அதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது லேசாக நல்ல கிளறி விட்டுட்டு அடுத்ததாக நான் கடைசியாக வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் அதில் ஆட் பண்ணிட்டு இந்த காய்கள்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த காய்கள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு கலக்குங்க. இப்போ வந்து இதுக்கு உப்பு ஆட் பண்ணணும். முக்கியமானது 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இந்த கூட்டு வந்து 5 பேர் தாராளமாக சாப்பிடணும். 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். சரியா இருக்கும். இப்போ வந்து இதை ஒரு லேசாக ஒரு கிளறி விட்டுட்டு நான் வந்து குக்கரை மூடி வச்சிடறேன். மூடி வச்சுட்டு 4 விசில் விட்டுடுங்க. அதிகபட்சமாக 5 விசில், அதுக்கு மேலே வேண்டாம். 4 விசில் விட்டாலே போதும். இந்த காய்கள்லாம் நல்லாவே வெந்துடும்.